ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டு மார்க்கெட்டோடைய வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது வர மண்டேலேருந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எந்த ஏரியாவை டாமினேட் பண்ணால் கரெக்ஷன் வரும், அதர்வைஸ் மார்க்கெட்டோட டைரக்ஷன் பையில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் எந்த இடத்துல சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்த டாமினேட் பண்ணும்போதே நம்ம சொல்லிடணும், இந்த இடத்த டாமினேட் பண்ணிட்டோம், ஸோ மார்க்கெட் கோயிங் டு த அப்வர்ட் இந்த செனரியோ அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடணும் போன வீடியோவில். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய 1-on-1 ட்ரைனிங் செஷனில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓகே மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இந்த ஹையை உடைக்கல, நான் இந்த ஜோன் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும்னு சொல்லிட்டு இந்த ஏரோ மார்க் வச்சு ஏன் ஸ்டூடெண்ட்ஸோடைய அனலைசிஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோக்கும் பிஃபோர் வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ராங்காக சொன்னேன் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும், ஸ்ட்ராங்காக என்ன சொல்லியிருந்தேன் இங்கேருந்து மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு ஏன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்லியிருந்தனோ அது அப்படியே பிசில் தட்டாமல் மார்க்கெட் நடந்துச்சு. போய் பாருங்க, அதாவது இந்த இடத்துல யார் ப்ராப்பரான ட்ரேடர் யார் ப்ராப்பரான ட்ரேடர் இல்லை அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது நான் உங்கள் கையிலேயே கொடுக்குறேன். ஸோ எனக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் அவ்வளோ விஷயங்களை நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய திட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1500 வீடியோஸில் நான் எந்த மாதிரியான ட்ரேடர், என்னோட ட்ரேட் செட்டப்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு, நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்னா லாஸ் பண்ணுறேன்னா எல்லாமே ஏ டு இசட் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ட்ரேடர் வந்துட்டாங்க, புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துச்சுன்னா அதை நோக்கி தான் நம்ம ஓடுறோமே தவிர, நம்மளோட ஒரு ட்ரேடர் ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த கான்செப்டோட ரிசல்ட் நல்லாவே இருக்கு. ஃபார் த எக்ஸாம்பிள், என்னோட கோல்டு ப்ரெடிக்ஷன் லாஸ்ட் 20+ வீடியோஸ் கிட்டத்தட்ட 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதை நான் இங்கே ஆணித்தனமாக சொல்லுவேன். ஒரு வீடியோ ரிசல்ட் கொடுக்கலன்னு சொல்லுங்க, ஒரு வீடியோ ரிசல்ட் இல்லைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, யாராலையும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் எந்த டைரக்ஷன்ல சொன்னனோ அந்த டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, புரியுதுங்களா? ஸோ நான் அதே மாதிரி நான் வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் தான் இந்த இடத்துல காமிக்கேன்னு கேட்டால் இல்லை, நான் ப்ராஃபிட் பண்ணால் ப்ராஃபிட், லாஸ் பண்ணால் லாஸ், இதை நான் உங்ககிட்ட டைரக்டாக நீங்கள் பண்ணேன். ஆனால் யார் ஒருத்தவங்க வந்து ப்ராஃபிட்டை மட்டும் காமிக்கானோ அவன் பின்னாடி ஒரு கும்பல் ஓடுது, யார் ஒருத்தவங்க வீட்டில் உட்காந்து பண்ணுறானோ அவன் பக்கம் ஒரு கும்பல். ஒரு ட்ரேடர்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் ஜீனியஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரேட் ஜீனியஸ் கிட்டத்தட்ட 1C மதிப்பிலான ஒரு ஃப்ளோர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே அவன் ஒரு ட்ரேடர்னா ஏன் அவனால ஒரு ஃப்ளோர் டிசைன் பண்ண முடியல? நீ ட்ரேடர் தானே, ஒரு ஃப்ளோர் வைக்கலாமே. இந்த வரைக்கும் வீட்டில் நீ பெரிய ட்ரேடர்னு ப்ரூவ் பண்ணுற, நீ பெரிய ட்ரேடராக இரு. ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர்ஸை விட ட்ரேடிங் ட்ரைனிங் கொடுக்குறவங்க இங்கே நிறையா பேர் இருக்காங்க. உடனே நான் வன்மட்டில் கற்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பேசுவீங்க. நான் வன்மட்டிலாம் கற்கலை, நம்ம மக்களுடைய அறியாமையை புரிய வைக்கிறேன், அதுக்கான முயற்சியை தான் இங்கே நான் எடுத்து வைக்கிறேன். தவிர கொஞ்சமாச்சும் யோசிங்க. நான் நிறைய பேர்ட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் யோசிங்க. ஒருத்தவன் ஃப்ளோர் வச்சு இல்லை, அதாவது ஃப்ளோர் அப்படின்னா உங்களுக்கான செப்பரேட் ஒரு ட்ரைனிங் ரூம் ஒரு ஆள்கிட்ட இருக்கா? இப்போ வர ட்ரேடர்ஸ் ட்ரைனர்னு சொல்றாங்க, நான் ட்ரைனுங்கிறாங்க. நீ ட்ரைனர் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கான பிளேஸ் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கா? அந்த பிஸ்னஸ் பண்றதுக்கான பிளேஸே உன்னால கிரியேட் பண்ண முடியல, அந்த பிஸ்னஸ் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இல்லைன்னா நீ என்ன ட்ரேடர்? இப்போ நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஆனா என்கிட்ட அதுக்கான செட்டப், என்னோட சென்டருக்கான செட்டப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே என்கிட்ட இல்லைன்னா அப்ப நீ எதுக்கு ப்ரொமோட் பண்ற? நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்ட்டு. ஒரு ட்ரைனர் ஆகணும்னா நீ ட்ரைனிங்ல ப்ராஃபிட் பண்றியா? இல்ல. ஒரு லாங் டைம் அனலைசிஸ் கொடுக்குறியா? இல்ல. நான் பெருசா பில்டப் மட்டும் பண்ணி காமிச்சிட்டேன். உன்கிட்ட ஒரு 20 ட்ரேடர்ஸ், மினிமம் 20 ட்ரேடர்ஸ் உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ட்ரேட் பண்ணி உன்கிட்ட கொரிஸ் கேட்கற பிளேஸ் இருக்கா? இல்ல. அப்ப எதுக்கு நீ ட்ரைனிங் கொடுக்கணும்? அப்ப நாங்க வந்து இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கோம், சும்மாவா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம்? இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் என்னோட ட்ரேடிங்ல எவ்வளவு இன்கம் எடுத்தோம்னா அதை நான் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கேன், அது என்னுடைய இது, ஓகேங்களா? அப்போ நான் ட்ரைனிங் கொடுக்க வரேன் அப்படின்னா ட்ரைனிங்கான கேப்பபிலிட்டி ஒன்று என்ன இருக்கு? இந்த கேள்வியை நான் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கிறேன். நான் ட்ரைனர்னா என்ன கேப்பபிலிட்டி ஒன்று இருக்கு? சரி, எல்லாருமே கேளுங்க. நான் ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனரை போய் நீங்க மீட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி என்ன இருக்கு? இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா என்ன மீட் பண்ண முடியலன்னா என்னுடைய டீம் மெம்பர்ஸை உங்களால் மீட் பண்ண முடியும். கொரிஸ் கேட்கணுமா? கொரிஸ் கேட்க முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் டீம் மெம்பர்ஸை இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ட்ரைனிங் கொடுத்து அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். என்ன மீட் பண்ண முடியுமா தாராளமாக மீட் பண்ணலாம். நீங்கள் கும்பகோணம் வாங்க, என்னை மீட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எந்த ஒரு மென்டாரையாச்சும் உங்களால் மீட் பண்ண முடியுமா? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசர் ஆஃபீஸ், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ட்ரைனிங் ரூம் இருக்கா?
ஒரு குரூப் ட்ரேடிங் பண்றதுக்கு குரூப் ட்ரேடிங் ஃப்ளோர் இருக்கா? இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ட்ரேடிங்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் எல்லாமே. அப்படி யோசிச்சு அப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரேடரா இருப்பாங்க. எதுவுமே இல்லாம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு சிஸ்டம் வச்சுட்டு பேக்ரவுண்ட டிசைன் பண்ணிட்டு நான் ஒரு பெரிய ட்ரேடர் அப்படின்னு சொல்றவங்க நம்பாதீங்க. ஏன்னா அவங்களால ட்ரேடிங்ல இன்கம் எடுக்க முடியல. அவங்களால என்ன பண்ண முடியல? ட்ரேடிங்ல இன்கம் எடுக்க முடியல. உடனே சொல்லுவீங்க, நசீர் நீங்களும் வீட்டுக்குள்ள இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட லாக். எஸ், நானும் வீட்டுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அந்த வீட்டுல இருந்து நான் 2 months மட்டும் தான் என்னோட இதை ரன் பண்ணேன். ஏன்னா என்னுடைய ஆபீஸை அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு 2 மாசம் ஆச்சு. அது வரைக்கும் நான் ஃப்ரீயா இருக்க முடியாது. சரி, என்னோட ஆபீஸை அரேஞ்ச் பண்ண 2 மாசம் ஆகுதுங்கிறப்போ அதுக்கான ஒர்க் எல்லாமே பேக்வர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எங்க இருந்தேன்? நான் ஆப்ராட்ல இருந்தேன். ஆப்ராட்ல வந்துட்டு உடனே நான் ஆபீஸ் போட முடியாதுல்ல. ஸோ ஆப்ராட்ல வந்தேன், சில கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அது வரைக்கும் 2 months என்ன பண்ணேன்? ஆஃபீஸ் போட டைம் ஸ்பேஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போட்டேன். கும்பகோணத்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம், சென்னையில் அடுத்த பிரான்ச், அதுக்கப்புறம் பெரிய பிரான்ச், அந்த மாதிரி ஒன்னா பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் ஆஃபீஸே போடாமல் நான் ட்ரைனிங்லனா சுற்றுவேன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் சுற்றுறாங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சு நான் மக்களுக்கு சொல்றேன். இங்கே நான் யாரையும் இங்கே குறிப்பிட்டு நான் இங்கே பேசலை. நான் ஒரு ட்ரைனர் அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபீஸ் போடுங்க ஸ்டாண்டர்டா. நான் சொல்றது அதுதான், ஒரு ஆஃபீஸ் ஸ்டாண்டர்டா போடுங்க. ஒரு 20 பேராச்சும் உட்காந்து, மினிமம் ஒரு 10 பேராச்சும் உட்காந்து குரூப் டிஸ்கஸ் பண்றதுக்கான ட்ரேட் ஃப்ளோரை கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா என்ன வரவங்க இவங்கள்ட்ட போய் படிச்சாங்க, அவங்கள்ட்ட என்னால் கொஸ்டின் கேட்க முடியல, இவங்கள்ட்ட போய் படிச்சாங்க கொஸ்டின் கேட்க முடியல, ஃபோன் பண்ண அட்டன் பண்ண நேரம் ஆஃபீஸ் போங்க, ஃபோன் பண்ண அட்டன் பண்ண முடியல ஆஃபீஸ் போங்க. ஆனால் ஆஃபீஸ் இருக்கான்னு கேட்டால் ஆஃபீஸ் இல்லை, அட்ரஸ் இருக்கான்னு கேட்டால் அட்ரஸ் இல்லை, லொக்கேஷன் தெரியுமா கேட்டால் லொக்கேஷன் தெரியல. நான் சென்னை, நான் மதுரை, நான் திருச்சி, இது மட்டும் தான் ஆஃபீஸ் லொக்கேஷன் இல்லை. இங்கே எத்தனை ட்ரேடர்ஸ் வந்து ஆஃபீஸ் போட்டு ட்ரைனிங் போட்டு கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100%ல ஒன்லி 1% ட்ரேடர்ஸ் தான் ஆஃபீஸ் போட்டு பண்றாங்க. ஸோ யார்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட ஆஃபீஸ் இருக்கோ அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய எஜுகேஷனை பாருங்க. ஏன்னா ஆஃபீஸ் போட்டவங்க மட்டும்தான் அவங்க ட்ரைனிங்ல சக்சஸ் ஆகி தான் ஆஃபீஸ் போட்டிருக்காங்கிறது உங்களுக்கு புரியணும். அது வரைக்கும் ஆஃபீஸ் போட முடியல அப்படின்னா அவங்க என்ன ட்ரேடிங்ல சம்பாதிச்சாங்க? அவங்க என்ன சம்பாதிச்சாங்க? அப்ப எதுக்கு அவங்க சொல்லி தராங்க ஆஃபீஸ் போட முடியல, ட்ரைனிங் ஆஃபீஸ் போட முடியலன்னா எதுக்கு சொல்லி தரணும்? சும்மா ஒரு 4 ஸ்கிரீனை வச்சுட்டு ட்ரேடர் கிடையாது. அவன் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? நான் எஜுகேஷன் சொல்ல போனா என்ன, இப்போ நீ ட்ரைனிங் கொடுக்க போனா என்ன இன்வெஸ்ட் பண்ண ஒன்று நீ பண்ண? நீ ட்ரைனிங் கொடுக்க போறங்கிற என் நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ண, நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்டா வச்சுக்கோ. ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு சொல்ற, என்ன இன்வெஸ்ட் பண்ண நீ? என்னோட கேள்வி அது. இதுக்கான கமெண்ட் தாராளமா கொடுங்க. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆனது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதை விட்டுட்டு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், நீ ட்ரைனிங் கொடுக்க வேணாம்னு இங்கே நான் யாரையும் சொல்லலை. அதுக்கான ப்ராப்பரான முறையை கரெக்டாக யூஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, லெட்ஸ் கம் டு த டாபிக். நம்மளோட கோல்டு சார்ட்டுக்கு நான் இப்போ வந்துட்டேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக நான் சொன்னது. இந்த சார்ட்டுக்கான வீடியோ, இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்க. கண்டிப்பாக இந்த சார்ட்டுக்கான ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன் நான் கொடுத்துருங்க, ஓகேவா? வெல், இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டோட அப்டேட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா நான் வீக்லி போல டெய்லி சார்ட் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். மார்க்கெட்டு இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் மாறி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ என்னோட ஸ்விங் லோ லெவல் எங்கே இருக்கு அப்படின்னா இதுதான். அப்போ இந்த மொமெண்டம் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா இம்பல்ஸ். இப்போ மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும்னா இங்க என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் இருக்கு. அப்போ இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ கரெக்ஷன் கொடுத்துட்டு எகைன் மார்க்கெட்டு மேலே போக சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் கொடுக்கணும்னா இங்க என்ன நடக்கணும்? இப்போ மார்க்கெட்டு கீழே இறங்கணும்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல கீழே இறங்குறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 4 ஹவர்ஸுக்கு போய்க்கிறேன். 4 ஹவர்ஸில் எனக்கு மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது இங்கே ஈக்குவல் ஹை வைக்கல, என்ன பண்ணலை, ஈக்குவல் ஹை வைக்கல. மார்க்கெட் என்ன இருக்கிற ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் லைன் போட்டால் உங்களுக்கு தெரியும். ஸோ டவுன் ட்ரெண்ட் தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் தான் இங்கே கிரியேட் ஆகும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னதான் சொல்லும் அப்படின்னா ஹை லோயர் ஹை தான் வச்சிருக்கு. அப்போ இந்த மார்க்கெட் ஆனது ரெஸ்பெக்டபிள் ஆகணும்னா எந்த இடத்த டாமினேட் பண்ணால் ரெஸ்பெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஸோ எங்களுடைய ரூல் படி மார்க்கெட்டு இந்த ஸ்விங்ல உங்களுக்கு தெரியுதா, அதாவது எந்த லெவல்னா 2834 இந்த லெவலை எப்போ மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணுதோ அப்போ தாங்க ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கே வரும். இந்த லெவலை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா
மேலே போட்டுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த இடத்துல அப்ரோச் பண்ணி மார்க்கெட் மேலே போகலாம், இந்த இடத்துல அப்ரோச் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணலாம் மேலே போகலாம். ஏன்னா போன வீக் நம்ம சொல்லியிருந்தது இந்த இடம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, போன வீக் நம்ம என்ன சொல்லிடணும் அப்படின்னா இந்த ஏரியா தான் நம்ம சொல்லிடணும். புரியுதுங்களா? நான் போட்டு காமிக்கிறேன். போன வீக் நம்ம சொன்னது இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் அப்ரோச் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போவோம் அப்படின்னா அதே மாதிரி அப்ரோச் பண்ணிச்சு மேலேயும் போச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் எந்த ஏரியாவை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா எஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் எங்க வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். எந்த ரேஞ்சுக்குள்ள? இப்போ இந்த ரேஞ்ச் நான் இப்போ போனது இதுங்க, இது ஃபுல்லாகவே இதோட ரேஞ்சிங் ஏரியா தான். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சிங்ல மார்க்கெட் எங்க வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். அதாவது இந்த ஜோன் போட்டிருக்க பாருங்க, எந்த ஏரியாலேருந்து எந்த ஏரியா அப்படின்னா 2854 2084 இந்த ஜோன் ஏரியால மார்க்கெட் எங்க வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். அப்போ நான் சொல்ற விஷயங்களை நீங்க பாருங்க. இப்போ நீங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஸ்விங் அனலைசிஸ் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பைங்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கும் போது இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் வச்சோம், டார்கெட் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் த ஹை, ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி மாடல். இங்க என்னன்னா பையிங்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ மார்க்கெட் இன்னுமே என்ன ஆகலாம் அப்படின்னா கீழே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற நான் 1 ஹவருக்கு போனேன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துச்சு, இவ்வளோ தூரம் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் இருக்குமான்னு வெயிட் பண்ணோம், இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் இருக்குமான்னு வெயிட் பண்ணோம். கரெக்ஷன் ஏரியா எல்லாத்தையும் உடைச்சிட்டான். மார்க்கெட்டு கீழே தான் வரப்போங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெயிட் பண்ணுவேன். எதுக்குன்னா மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கட்டும், அப்படியும் கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லை கரெக்ஷன் எடுத்து கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பர்சனலாக என்ன பண்ணுவேன்னா வெயிட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன். எதுக்கு வெயிட் பண்ணுவேன், மார்க்கெட் ஆனது மேலே போயிட்டு கீழே வரும், அண்ட் தென் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து இங்கே கீழே வந்துட்டு திருப்பி இந்த ஹையை உடைக்காதது வரைக்குமே மார்க்கெட் எங்கே சான்சஸ் இருக்கு, திருப்பி கீழே வரும். எப்போ இந்த ஹையை உடைக்குதோ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போட்டுக்கான ப்ராபபிலிட்டி செட்டப் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆகிறப்போ இந்த மொமெண்டம் எப்படி ஆகுது, எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மொமெண்டம் இருந்தால் எப்படி ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா போன வீடியோ பார்த்தீங்க என்னோட டிஸ்கஷன் நான் ஐ பட்டன் தரேன், என்னோட டிஸ்கஷன் பேனல் பாருங்க, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த மொமெண்டம் வச்சுன்னா இது எந்த டைரக்ஷனில் போவோம் அப்படிங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நடக்குங்கிறத போட்டிருக்கோம். அப்போ இந்த ஜோனுக்கு வரும் ஃபர்ஸ்ட் திங், நெக்ஸ்ட் வீக் இந்த ஜோனுக்கு வரும், ரைட்டுங்களா? அப்போ இந்த ஜோனுக்கு வரப்போகுது அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டிராப்பிங் ஸ்ட்ரக்சர் நடந்துருக்கு, ரைட்டா? இந்த டிராப்பிங் ஸ்ட்ரக்சர் நடக்குங்கிறப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த டவுன் டர்ன் ஸ்ட்ரக்சரோடைய இங்கே கண்டிப்பாக இந்த நாள் என்ன இருக்கும் 50 மினிட்ஸில் டவுன் டர்ன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கும். அதோட ஹையை உடைக்கும் போது மார்க்கெட் எதுக்காக மேலே போகுதுன்னு அர்த்தம், கரெக்ஷனுக்காக மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கரெக்ஷன் ஏரியாவை செட் பண்ணி அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ராபபிலிட்டி இந்த ஜோன் வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். கரெக்ஷன் என்ன பண்ணுவேன், நான் 50 மினிட்ஸுக்கு போனேன். ஸோ 50 மினிட்ஸ் செனரியோவில் நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த இடம் தாங்க ரொம்ப முக்கியமான இடம். நான் கரெக்ஷன் ஏரியாவில் என்ன பண்ணணும்னு சொன்னேன், கரெக்ஷன் ஏரியாவில் செல் இருக்குன்னு சொன்னேன். அப்போது மார்க்கெட்டை பாருங்கள், நல்லா பாருங்கள். மார்க்கெட் என்ன ஆகுது, அழகா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரு கிரியேட் ஆகிருக்கா. இப்போ இதே அளவுக்கு அடுத்த ஃப்ளிப் வைக்கணும், ரைட்டு? அது வரைக்கும் என்னோட ஹை ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க 2898. நல்லா புரிஞ்சுங்க, 2898. ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2898. ஓகேவா? நான் சொல்ல புரிஞ்சுருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ 2898 ஏரியாவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகாதது வரைக்கும் எனக்கு இதுதான். இப்போ மார்க்கெட் இது கிரியேட் பண்ணாமல் மேலே போய் இதை உடச்சிச்சுன்னா எதுக்காக போகுது அப்படின்னா ஹைலேருந்து லோக்கு ரீடெஸ்ட் எடுக்க போகுது. இல்லை இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாலும் இந்த ஹை, அதாவது அடுத்த லோயர் லோ வச்சதுக்கப்புறம் அடுத்த லோயர் லோ வச்சு ஹை கிரியேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் போட்டிருக்கேன் இதே ஸ்விங் மாதிரி இங்கே ஒரு ஸ்விங் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம்னா ஹை டாமினேட் பண்ணுறா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் இதுதான் நம்மளோட ஹை. இதை டாமினேட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோக்கு கரெக்ஷன் செக் பண்ணுவோம்.
கரெக்ஷன் செக் பண்ணிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் நான் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா நான் பண்ணலை. இது எப்போ உடைக்கிறோ அப்புறம் எனக்கு வந்து ஸ்விங் லோவே கிடைக்கும். அது வரைக்கும் எனக்கு ஸ்விங் லோ கிடைக்காது. ஸ்விங் லோ கிடைச்சாதான் நான் என்ன பண்ணுவேன், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான டூலை யூஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஸ்விங் ஹை தான் இருக்கு, ஸ்விங் லோ எப்போ எனக்கு ஹையை பிரேக் பண்ணுறோ அப்போ தான் கிடைக்கும். அப்போது மார்க்கெட்டை அந்த இடத்துல கரெக்ஷன் ப்ராப்பராக கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே வைப்ப செல்லு ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? அண்ட் தென் மார்க்கெட் மேலே போகிறப்ப பை ட்ரை பண்ணுவேன். இவ்வளோ பேசுறீடா நீ ப்ராஃபிட் பண்ணியா? ஒரு கேள்வி வந்து இதை வந்து முரணாக வைப்பாங்க. இவ்வளோ பேசுறியே நீ ப்ராஃபிட் பண்ணியான்னு கேட்பாங்க. அதுக்கான ப்ராஃபிட்டபிள் ரிப்போர்ட்டை இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன்னா போன வீக் ஒரு வீடியோலையும் நான் ப்ராஃபிட் காமிச்சேன், இந்த வீக் வீடியோலையும் நான் ப்ராஃபிட் காமிக்கிறேன். நான் கஸ்டமுக்கு போகிறது நான் எல்லாமே இந்த சைடில் அப்படியே அட்டாச் நான் கஸ்டமில் போயிட்டு போன வீக்குக்கு நான் சொன்ன செனரியோ அப்படியே நடந்துச்சா அதுக்கான ப்ராஃபிட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ அதை அப்படியே நான் இந்த சைடில் அப்டேட் பண்ணேன். அப்படியே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஓடும். ஸோ அதை நான் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த வீக் $2,400, அதாவது நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,20,000 ப்ராஃபிட் பண்ணதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அது லைவாக கொண்டாங்கிறதே நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். எனவே அண்ட் பை பை, see you all.